செங்குன்றம் அருகில் விஜயநல்லூர் பகுதியில் 845 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான மூவர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், 845 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை கடத்தி வந்தவர்களின் விவரங்கள், எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எங்கு கொண்டு செல்லப்பட இருந்தது, விசாரணையில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன, சொல்லுங்க. வருவதாக மத்திய போதைப்பு தடுப்பிரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் போதைப்பு தடுப்பிரி போலீசார் ஆந்திர மாநிலத்திலிருந்து சுமார் 845 கிலோவை கண்டெய்னர் லாரி மூலமாக கடத்தி கொண்டு வருவதாக தெரியவந்தது. அவர்களை பின்பற்றி வந்து சென்னை அருகில் இருக்கக்கூடிய கார்னோடை விஜயநல்லூர் டோல் பிளாசா அருகில் சனிக்கிழமை காலை சுமார் 4:30 மணி அளவில் அந்த கஞ்சா கடத்தி வந்த கண்டெய்னரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்யும் பொழுது அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தினேஷ் என்பதும், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சிவஞானம் என்பவரும், திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த பாப்சாதி எனவும் தெரிய வந்தது. இந்த 3 நபர்களையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவர்களை தற்பொழுது அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மேலும் பாப்சாதி மீது ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த 845 கிலோ கஞ்சாவின் மதிப்பான சுமார் 3 கோடி என சொல்லப்படுகிறது. இவர்கள் இந்த கஞ்சாவை தமிழகத்தில் எந்த பகுதிக்கு கொண்டு செல்கிறார் என்ற முழு விவரமும் இன்று மாலை சுமார் 7 மணி அளவில் போதை தடுப்பு பிரிவோட இயக்குநர் அரவிந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திக்க உள்ளார். அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு முழு விவரம் தெரிய வரும். மோகன்ராஜ், விவரங்களை, காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.